ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள். அதாவது மீன உச்சம், அதாவது இந்த சுக்கிரன் எல்லா கிரகங்களையும் விட வித்தியாசமான கிரகம். எதிரி வீட்டில் போய் தன்னுடைய உச்சபலத்தை நிரூபித்து காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். அதிலும் குறிப்பாக இந்த சுக்கிரன் என்பவர் ஆசாபாசங்களுக்கும் அதீதியான காதல் எண்ணங்களுக்கும் தூண்டுகோல் விடக்கூடியவர். அழகிய பெண்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசனையை உண்டாக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிரன். சுக்கிரன் சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு கிக்கு உண்டாகும். இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லி பாருங்க, வாயில் லேசாக எச்சி ஊறும். புளி அப்படின்னு சொல்லி பாருங்க, கொஞ்சம் எச்சி ஊறும். மற்ற பொருள்களுக்கு இல்லாத, இப்போ அல்வா அப்படின்னு சொன்னால் எச்சி ஊறுமா ஊறாதான்னு சில பேருக்கு அது வராது. பட்சே மாங்காய்க்கும் புளிக்கும் அவ்வளோ ஒரு சக்தி. சொன்ன உடனே அது புளிக்கும். அந்த எண்ணங்களுக்கே அந்த உமிழ்நீர் ஆட்டோமேட்டிக்காக சுரந்துடும். அதுபோல சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே காமத்துக்கு உடையவன் இந்த சுக்கிரன். காம லீலைகளை நடத்தக்கூடியதற்கு இந்த சுக்கிரன் துணை இருந்தால்தான் அது நடக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் இவர் ஆண்டுக்கு ஒரு முறை எப்பயுமே உச்சம் அடைவார். அதாவது இவர் ஒரு மாதம் 1.5 மாத கிரகம் அப்படின்னு தான் பேர் வாங்கியவர். அப்புறம் எதுக்கு இப்போ மெனக்கெட்டு மாதம் போடக்கூடியது பதிலாக இப்போ போடுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த மீனத்தில் உச்சம் பெறக்கூடியவர் அவர் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் போகலை. அவர் 4 மாதமாக அங்கேயே குடியிருந்திருந்தார். எந்த காரணம் அப்படின்னு சொன்னால், வக்கிர நிலை அடைகின்றார், அஸ்தாங்க நிலை அடைகின்றார். எப்பயுமே சுக்கிரன் வக்கிரமாகும் பொழுது அஸ்தாங்கத்துக்கும் வரும். அந்த 3 நிலைகளை காட்டக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் தான். மற்ற எந்த கிரகங்களுக்கும் அப்படி வராது. வக்கிரம் அடையும் பொழுது அஸ்தமனம் அடைகின்ற ஒரு கட்டம் சுக்கிரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதில் உச்சம் பெற்று வக்கரமாகி அந்த அஸ்தமனமும் அடைகின்றான். இந்த 3 நிலைகளை காட்டக்கூடிய நாராயணன் தான் அந்த மாதிரி 3 கோலங்களில் காட்சி கொடுப்பார். ஒன்று நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை, கிடந்த நிலைன்னு சொல்லுவோம். இந்த 3 நிலைகளில் நாராயணன் காட்சி கொடுப்பார். அது அந்தந்த இடத்தை பொறுத்து, ஸ்தலத்தை பொறுத்து அது அமையும். அதே போலதான் இவரும் இந்த நாராயணம் சுகபோகத்துக்கு அதிபதி, சுக்கிரனும் சுகபோகத்துக்கு அதிபதி. ஏன்னா நாராயணனும் கூட தான் மகாலட்சுமி இருக்கிறார். ஆக மகாலட்சுமியும் நாராயணனும் அப்படி அமர்ந்த கோலத்தில் 2 பேரும் காட்சி கொடுப்பாங்க. நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் லட்சுமி காட்சி கொடுப்பாள். நின்ற நிலையில் பெரும்பாலும் நாராயணன் மட்டும்தான் இருப்பார். அதிகபட்சம் ஒரு சில இடங்களில் தான் நின்ற நிலையில் லட்சுமியையும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆக இந்த கோலத்தை உணர்த்தக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுக்கு உண்டு. இவர் இந்த நிலையில் 3 நிலைகளில் பரிணாமம் பெறக்கூடிய காரணத்தினால பலாபலன்கள் சில பேருக்கு கீழே இருப்பவர்கள் மேலேயும், மேலே இருப்பவர்கள் கீழேயும் தள்ளப்படக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும். எனினும் இந்த சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று விளங்குகின்ற காரணத்தினால மேலே உள்ளவர்கள் கீழே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இது சுக்கிரனுடைய வேலைகள். ஆக இந்த சுக்கிரன், இப்படிப்பட்ட சுக்கிரன் எந்தெந்த காலகட்டங்களில் நேர்கதியாகவும் வக்ரகதியாகவும் அஸ்தாங்க நிலையையும் அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல எடுத்த உடனே கும்பத்தில் உள்ள சுக்கிரன் மீனத்துக்கு எப்போ பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொன்னால், குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 28/1/2025 பகல் 10:41 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விடை பெற்று, அதாவது கும்பராசியிலிருந்து விடை பெற்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றார். அதுதான் மீன பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மீனப்பெயர்ச்சி, சுக்கிர மீனப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதைத் தொடர்ந்து 31/1/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் 1இல் பிரவேசம். 4/2/2025 உத்திரட்டாதி 2இல், 8/2/2025 உத்திரட்டாதி 3இல், 13/2/2025 உத்திரட்டாதி 4இல்,
19/2/2025 ரேவதி 1 சுக்கிரன். 25/2/2025 ரேவதி 2 சுக்கிரன். 10/3/2025 பகல் 9:12 அளவில் ரேவதி நட்சத்திரம் ஆகிய 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் வக்கிரமாகின்றார். அதனைத் தொடர்ந்து 16/3/2025 ரேவதி 1 வக்கிர சுக்கிரன். 21/3/2025 காலை 9:12 அளவில் இந்த வக்கிர நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அஸ்தாங்கம் அடைகின்றார், அதாவது அஸ்தமனம் அடைகின்றார். 23/3/2025 அன்றைய தினம் உத்திரட்டாதி 4 வக்ரத்தோடு அஸ்தமனம். 28/3/2025 உத்திரட்டாதி 3 வக்ராஸ்தமனம். 31/3/2025 காலை 9:12 அளவில் இந்த வக்ர நிலையிலே செல்லக்கூடியவர் கீழ் திசையில் உதயமாகி விடுகின்றார். 2/4/2025 உத்திரட்டாதி 2 வக்ரம். 7/4/2025 உத்திரட்டாதி 1 வக்ரம். அதைத் தொடர்ந்து விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 17/4/2025 வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். வக்ர நிவர்த்தி ஆன உடனே என்ன செய்யும்? எல்லா கிரகங்களுமே அதிசார ஓட்டம் என்ற வேகத்தில் புறப்பட்டு செல்வாங்க, அங்கே பயணம். அந்த அதிசார ஓட்ட பயணத்தில் 29/4/2025 உத்திரட்டாதி 2 நேர்பயணம். 6/5/2025 உத்திரட்டாதி 3 நேர்பயணம். 11/5/2025 உத்திரட்டாதி 4 நேர்பயணம். 19/5/2025 ரேவதி 2 நேர்பயணம். 23/5/2025 ரேவதி 3 நேர்பயணம். 27/5/2025 ரேவதி 4 நேர்பயணம். 31/5/2025 பகல் 9:55 அளவில், அதாவது மே மாதம் 2025 மே மாதம் 31ஆம் தேதி அன்று பகல் 9:55 அளவில் அந்த மீன ராசியில் நல்லபடியாக விடைபெற்று அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதமாக்கிய மேச ராசியில் பிரவேசிக்கின்றார். ஆக 28/1/2025 முதல் 31/5/2025 வரை உள்ள அந்த 4 மாத காலங்களில் இவர் என்னென்ன கூத்துக்களை நடத்தி காட்ட போகிறாருங்கிறத பற்றி சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு எந்த பொண்ணுமே காதலிக்க கிடைக்க மாட்டேக்கியா, காதலிச்சவளும் ஓடி போயிட்டா, இன்னும் கல்யாணமே நடக்க மாட்டக்கு என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இது ஒரு அதிசயமான அற்புதமான பொற்காலம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவர் ஆதிபத்திய விசேஷம் என்னன்னா 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 10ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் சிம்மத்துக்கு வாங்குகிறார். 3ஆம் இடத்து ஆதிபத்தியம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், புதிய நண்பர்கள், நண்பிகள், அதோடு மட்டுமல்ல காம சுகத்தை பெறக்கூடிய, தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமை தருகின்ற ஒரு இடம், வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான புது சுகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் வீடு. அதே போல் 10ஆம் வீடு என்பது கர்ம வீடு, ஜீவித வீடு அப்படின்னு சொல்கிறது. என்ன செய்து ஒரு ஜாதகன் ஜீவித்திருப்பான்? ஐயா, மனுஷனாக பிறந்துட்டா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து வாழ்க்கையை பயணிக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை ஓட்ட வேண்டும். அதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பொறுத்த மட்டிலே ஒரு கிரகஸ்தன் என்ற ஒரு ப்ரமோஷன் ஒருத்தன் அடைய வேண்டும். இந்து என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்து என்று சொல்லக்கூடியவன் ஒரு பேரன் பேத்திகளெல்லாம் எடுத்து நல்ல பழமையாக வாழ்ந்து அனுபவித்து உதிர்ந்து உதிர வேண்டும். அதாவது கல்யாணம் கழியணும், குழந்தை பெற வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கழிஞ்சு பேரன் பேத்திகளை எடுக்க வேண்டும், அது வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து பள்ளமாகி உதிர வேண்டும். அதுதான் ஒரு முழு இந்துவனுடைய தத்துவம். அது என்ன சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விதை ஊன்றினால் செடியாக முளைத்து அது மரமாகி
பூ பூத்து காய் காய்த்து பழமாகி கனிந்து உதிர வேண்டும். அது என்னன்னா கனிந்து உதிர வேண்டும். பழமாக இருந்தால் உதிராலாம், கனிந்ததுக்கு அப்புறம் தான் உதிரணும். அந்த அளவிற்கு ஒரு இந்து என்று சொல்லக்கூடியவன் வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஒரு முழுமையான இந்து என்று சொல்லக்கூடியவன் ஆவான். அந்த தகுதிக்கு தேவையானது ஒரு திருமணம் என்ற போர்வை. திருமணம் என்ற போர்வையிலே ஆண் பெண் சுகத்தை கூடி அதன் மூலமாக சந்ததிகளை உருவாக்குதல். அந்த சந்ததிகளை உருவாக்கினால், அதாவது ஒரு ஆலமரம் போல வாழ வேண்டும், பல கிளைகளை விட வேண்டும், அந்த கிளைகள் பல கிளைகளை விட வேண்டும் என்பது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம். இதான் இந்த சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி வந்ததிலிருந்தே கொஞ்சம் வாழ்க்கையில் பின்தங்குதல் என்ற நிலை அடைந்து கொண்டு வருகின்றீர்கள். அதற்கு முன்னாலேயே 8ஆம் இடத்துல உள்ள ராகு அவர் ஒரு பக்கம் வாழ்க்கையை ஒரு மர்மமான முறையில் கொண்டு போய்கிட்டு இருக்கார். என்ன ஏன் இப்படி நடக்குது, எதனால நடக்குது என்று தெரியாத அளவிற்கு அந்த 8ஆம் இடத்துல உள்ள ராகு என்றாலே ஒரு மர்மம் அப்படின்னு அர்த்தம். ஏனென்றால் அவர் நிழலாக பின்தொடர்ந்து வரக்கூடியவர். அப்படிப்பட்ட நிழல் 8ஆம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு சொன்னால், அதுவும் போக அவர் விஷத்துக்கும் சொந்தக்காரர். அதாவது நேர்மறைக்கு மாற்றாக எதிர்மறை வினை ஆற்றல் கூடிய ஒரு கிரகம் அந்த ராகு பகவான். கேதுவும் அதே தான். ராகு எதிர்மறை ஆற்றலிலே சில சுகங்களையும் கொடுப்பான். கேது அப்படி அல்ல, எதிர்மறை ஆற்றலிலே ஞானத்தையும் போதனைகளையும் கொடுப்பான், அனுபவத்தை தான் கொடுப்பான். ராகு அப்படி அல்ல, எதிர்மறை ஆற்றல் மூலமாக சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லவன் அவன். இப்படி இருக்கையில் 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குது, எதனால் நடக்குது என்று தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர், குறிப்பாக அந்த திருமணம் என்ற கணக்கில் வரும்போது ரொம்ப மோசமாக பின்தங்கி இருக்கக்கூடியதாக கணக்கிலே இருக்கின்றது இப்போ உள்ள தருணத்தில். இதற்கு இந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய வகையிலே இந்த சுக்கிராச்சாரியார் ராகுவோடு சம்பந்தப்பட்டு உச்சம் பெறுகின்றார். ராகுவோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா இவர் கெட்டு போயிடுவாருன்னு அர்த்தம். சாதாரண வீடுகளில் சுக்கிரனோடு ராகு இருந்துச்சுன்னா திருமணமே முடியாது, அதான் கணக்கு. இப்போ சுக்கிரன் உச்சம் அடைகின்றார், அதுக்கடுத்து வக்ரமாகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார். 3 நிலைகளை அடையும் பொழுது இந்த சுக்கிரனுக்கு ராகுவை வீழ்த்தி சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு கட்டமாக விளங்குகின்ற இந்த காலம். இதான் இந்த 4 மாத காலங்களில் கல்யாணம் நடக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு 3 முடிச்சு போடக்கூடிய கணக்கு அடைகின்றது. காதலை விட்டுட்டு போயிட்டா ஐயா கோச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் திரும்ப மீண்டும் அதிசயமாக இனிமேல் நீ யாரோ நான் யாரோ என்று சென்ற காதலி கூட மீண்டும் தேடி இணையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த உச்ச சுக்கிரனுடைய பலாபலன்கள் அதிகமாக. அதே போல 10 என்பது ஜீவிதம்னு சொன்னேன். தொழில் முனைவோர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து ராகும் ஒரே அடியாக போட்டு அமைக்கிருச்சு. நிறைய பேருக்கு இப்போ திண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த திண்டாட்டத்தை மொத்தத்தில் சொல்லி முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்ல விடாமல் உங்களை உயர்த்தி பிடிக்கின்ற வகையிலே சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். என்ன, இவர் 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார், அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். 3 கூறியவன் 8ஆம் இடத்திலே இருந்தால் 3ஆம் இடத்து பலனை அதிகமாக செய்யும், கெடுக்காது. அந்த வகையிலே புதிய புதிய சுகபோகங்களை கொடுக்க வல்லவராக இந்த சுக்கிரன் 8இல் உச்சம் பெறுகின்றார். போதாமைக்கு வக்ரம் அடைகின்றார். வக்ரமாகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் தன்னிலை இழந்து பலவிதமான கோணங்களிலே சுகபோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவராக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால பெரும்பாலும் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மணமகள் எப்படி சேர்வா அப்படின்னு சொன்னால், மருத்துவம் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த மெடிக்கல் பாராமெடிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷமான காலம். അല്ലെങ്കിൽ ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள், கம்ப்யூட்டர் மூலியமாக ஆய்வு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம், இந்த சுக்கிரனுடைய உச்சம் ராகுவோடு சேர்க்கை பற்றி இருக்கின்ற காரணம், இந்த காலத்தில்
முழுமையாக வெற்றியை கொடுத்து அதன் மூலமாக பரிசுகளையும் பொன்னும் பொருளும் அள்ளி பெறுகின்ற ஒரு காலமாக விளங்கும். அதோடு அந்த காலத்தில் ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணையே மனம் முடிச்சு கொடுப்பாங்க. நீ வெற்றி பெற்று விட்டால் என்னுடைய மகளே உனக்கு திருமணம் வச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் இப்போ வந்து சேரும். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருளாக பெண்ணே வந்து சேரக்கூடிய ஒரு அதிசயமான, இப்போ இந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால் சம்மதத்துடன், மணமகளின் சம்மதத்தோடு இந்த திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலம் அமையும். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். அதே போல தொழில், உத்தியோகம் இவைகள் எல்லாம் இழந்தவைகள் மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பல விதங்களில் பல கோணங்களில் நிறையா நஷ்டங்களை சந்தித்து விட்டீர்கள். இந்த நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய வகையிலே சுக்கிரன் 8ஆம் இடத்திலே உச்சமாகி வக்கரமாகின்ற அந்த காலகட்டத்தில் இழந்த தொழில், இழந்த வியாபாரம் மீண்டும் உயிர் பெற்று தொழில் நடக்கத் தொடங்கும், வியாபாரம் வேகம் எடுக்கும். ஆக லாபங்கள், வரவுகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் நிறைய பேருக்கு சில பேர் மறைமுகமான பழிச்சொல்லுக்கு ஆளாகி சில பேர் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்கலாம். திடீரென்று ஏதோ என்ன விதமான காரணம் தெரியாமல் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்துருக்கும். சில பேர் ஒரு கம்பெனிலிருந்து வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த உச்ச சுக்கிரன் அந்த ராகு மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய வகையிலே மீண்டும் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் போக சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுவது என்பது அது கடல் வீடுன்னு சொல்லுவோம். ஸோ சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் இடம் விட்டு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது இது முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். தன்னுடைய இடத்தில் அவ்வளவாக சோபிக்காது. பிற இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க ரொம்ப வெளிப்பயணத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த காலகட்டம் நன்மைகள் அதிகமாகும் பட்சத்திலே வெளி வாசம் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட யோகமாக விளங்கும் இந்த காலம். ஆக தொழில், உத்தியோகம், வியாபாரம் மீண்டும் உயிர் பெற்று விளங்கும். வரவுகள் கிடைக்கும். பணி உயர்வு என்பதை விட பணியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேருவதே ஒரு பெரிய லாபம் தானே. அந்த மாதிரி யோகம் சேரும். இனி படிப்படியாக மற்ற நிலைகளிலே உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து வழங்குவார்கள். இதுக்கடையில் வீடு கொடுத்த குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பரிவர்த்தனை ராஜயோகம்னு சொல்லி இருக்குது. இந்த பரிவர்த்தனை ராஜயோகத்தை பற்றி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பரிவர்த்தனை ராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாகவே பார்க்கலாம். அதனுடைய விவரங்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக வீடு கொடுத்தவன் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில், வாணிபம், உத்தியோகம் மீண்டும் உயிர் பெறும். நிச்சயமாக அல்லாட்டத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். பல பொருள்களை, பல நஷ்டங்களை, பல பணங்களை எல்லாம் இழந்து தவிக்கின்ற உங்களுக்கு மீண்டும் தொழில் புத்துயிர் பெறும். கடைக்கோடி ஊழியரிலிருந்து உயர்மட்ட ஊழியராக இருக்கக்கூடிய சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், அவங்களாம் ஒரு பணியில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் சம்பளம் தான் வாங்குறாங்க. அப்படி அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் இந்த சுக்கிரன், உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், வக்கரம் பெறக்கூடிய சுக்கிரன் புதிய மாற்றத்தை உண்டு பண்ணி மேலும் மேலும் வளங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே அமையும். ஆக ஒரு திருப்பத்தை பெறுகின்ற ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நடக்காது அப்படின்னு மொத்தத்தில் முடிவு கட்டி முடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதிசயமாக ஒரு யோகத்தை பெறுகின்ற ஒரு காலம் இது. அடுத்தபடியாக முதல்ல இருந்து பார்ப்போம். குழந்தைகள், சிம்ம ராசியிலே பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். டாக்டருக்கெல்லாம் போய் காட்டியும் திரும்ப திரும்ப அது நோய் நொடிகளோடு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆரோக்கிய குறைச்சல் கடுமையாகவே இருக்கும் சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு. அதுவும் குறிப்பாக தட்ப வெப்ப நிலைகள் மாறுபாடு அடைகின்ற இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய குறைவு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். 7இல் உள்ள சனி, கண்டக சனி, அதுவும் ஒரு பக்கத்தில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். 8இல் இருக்கின்ற ராகு மறைமுகமாக தாக்குதலை கொடுத்து ஆரோக்கியத்தில் 0 அப்படிங்கிற கணக்கில் கொண்டு போய் விட்டுருக்கும். சில பேர் அதான் சொல்லியிருக்கல, சில பேருக்கு பணத்தினால் பல இடைஞ்சல்கள், சங்கடங்கள், குழப்பங்கள், தொல்லைகள், துயரங்கள் எல்லாம் போட்டும் டென்ஷன் ஆகி சிம்மராசிக்காரங்க பூரம் அலையக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மீன உச்ச வக்கர சுக்கிரன் கொடுக்க போகின்றார். அதே போல் குழந்தைகளுக்கும் இப்போ ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஏன்னா ராகு இங்கே கட்டுப்பட்டவராக போயிருந்தார்.
சுக்கிரன் அவருடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார். ஆகையினாலே அது 8ஆம் வீடு என்ற காரணத்தினாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாதாரண மாத்திரை, கடைசியில் ஒரு இந்த மாத்திரையை வாங்கி கொடுப்பீங்க, சரியா போயிடும். இது முதலே செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போய் நிற்கும். இப்படிப்பட்ட நிலையில் ஆரோக்கியம் என்பது அமைந்து விடும். குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப மக்கா போய்கிட்டு இருக்காங்க, சொல்லு கேட்க மாட்டேக்காங்க, ஐயா என்னையா செய்யறது, எத்தனையோ சொல்லி பார்த்தாச்சு அப்படிங்கிற நிறைய பேர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாதகம் பார்க்க வர சிம்மராசிக்காரங்க தான் நிறையா வருது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த கல்வி முறையில் மாற்றம் ஏற்படும். வித்தியாசமாக படித்து நிச்சயமாக நல்லபடியாக தேர்ச்சி அடைந்து விடுவார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இந்த காதல் மனம் எப்படி என்பது எப்பப்பெல்லாம் தோல்வி அடைந்து பிரேக்கப் ஆகி கிட்டத்தட்ட பேக்கேஜ் ஆகக்கூடிய கட்டத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக மீண்டும் உயிர் பெறும். காதல் உயிர் பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். காதல் தோல்வி அடைவது இல்லை, எப்பொழுதுமே காதல் வெற்றி தான் பெறும். அது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். திருமணத்தில் கொண்டு போய் நிற்காதான் மிகப்பெரிய வெற்றி, உச்சக்கட்டத்தில் போய் நிற்கும். உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் உச்சக்கட்டத்தில் திருமண வாழ்க்கையை கொண்டு கொடுத்துருவார். திருமணமே ஆகாது என்று ரொம்ப அவநம்பிக்கையோடு இருக்கின்ற அத்தனை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் திருமண வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்பப்போ எம்ஜிஆர் நம்பியார் போல டிஷும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த போக்கெல்லாம் இந்த உச்சம் பெறுகின்ற சுக்கிரனால் இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டு, அதாவது சண்டைகள் தடையாகி துன்பத்திற்கு தடை ஏற்பட்டு இன்பத்தை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். அடுத்தபடியாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு தாமசம் அடையத்தான் செய்யும். 6 மாத காலத்திற்கு பிறகு அது நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த உச்ச சுக்கிரனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்தபடியாக இந்த வயது வந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே தளர்ந்துடும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சுற்றத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், சொந்த பந்தங்கள், பேரங்கள், பேத்திகள், மகன் மகளை சொன்னடி கேட்க மாட்டேங்கும் போது பேரன் பேத்திகள் எப்படி கேட்பாங்க? இவைகள் எல்லாம் பலவிதமான மன அழுத்தத்தில் ஏற்பட்டு பல வகையான மாத்திரைகளை போட்டு சாப்பிட்டு போட்டு அதுக்கும் ரெஃப்ளெக்ஷன் ஆகி உடல் ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போயிருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு, மனம் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய வயது வந்தவர்களுக்கு, 55+, 65, 60+ உள்ளவர்களுக்கு இது கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்து சுக்கிரன் ஓரளவு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியையும் கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். ஆகையினால இப்ப சிம்மராசிலை அடிபட்டு போயிருக்கின்ற, துவண்டு போயிருக்கின்றவர்களுக்கு, அப்படிப்பட்ட அந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகின்றது. அது யாரால்? சுக்கிரனால் கிடைக்கப் போகின்றது. சுக்கிரனால் ஒரு வீரியம், ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், ஒரு லௌகீகம், ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு அளவிலே இந்த சுக்கிரன் பிரவேசம் அமைகின்றது. ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்து கொண்டிருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய மீன பிரவேசம் நல்ல சுகபோகத்தை அள்ளி வழங்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.